அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வெடித்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று வெளியிட்டுள்ள ஒரு அறிவிப்பு ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆலோசனை கூட்டத்தில் நடந்த கைகலப்பால் எடப்பாடி பழனிசாமியின் தலையில் மிகப்பெரிய ஒரு காயமும் ஏற்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்படுவாரா, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். தேர்தல் நடந்து முடிந்ததற்கு பிறகு முதல் ஆலோசனை கூட்டம் நேற்று ராணிப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிலையில் ஒட்டுமொத்தமாக தலைமையின் கீழ் யாருக்குமே விசுவாசம் இல்லை என்றும் தலைமையை புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு யாரும் மதிக்கவில்லை என்றும் தற்பொழுது கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அதிமுக தோல்வியடைந்தால் அதற்கு முழுக்க அதிமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் தான் காரணம் என்பதை மறைமுகமாக நேற்று கூறியிருப்பதாகத்தான் செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது. இதன் மூலமாக அதிமுகவின் தொண்டர்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். காரணம், எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவின் வேட்பாளர்களை தேர்வு செய்தார். எந்தெந்த தொகுதியில் யார் வேட்பாளராக நிற்கலாம் என்பதை அவர்தான் தன்னிச்சையாக முடிவு செய்தார். மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தவில்லை. பிறகு எப்படி தோல்வியடைந்தால் மாவட்ட செயலாளர்களோ அல்லது அதிமுகவின் முக்கிய பொறுப்பில் இருப்பவர்களோ காரணமாக முடியும்? அதிமுக வெற்றியடைந்தாலோ தோல்வியடைந்தாலோ அதற்கு முழுக்க எடப்பாடி பழனிசாமி தான் காரணம். இப்படி பேசிக்கொண்டு இருந்தால் நிச்சயமாக பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராஜினாமா செய்து முக்கியமான புள்ளிகளுடன் அவர் ஆலோசனை செய்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகும் என்று கடும் கோபத்தில் நேற்று மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்தார்கள். மேலும் கைகலப்பின் பொழுது எடப்பாடி பழனிசாமி தலையில் சிறிய காயம் ஏற்பட்டதால் அங்கு சலசலப்பும் ஏற்பட்டிருக்கிறது. பணத்தை பெற்றுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி தகுதியில்லாத வேட்பாளர்களை நிறுத்துவார். அவரை வெற்றியடைய வைப்பதற்கு நாங்கள் என்ன கேணையர்களா என்பதற்கேற்பதான் திமுகவிற்கு எதிராக அதிமுகவினர்களின் பேச்சுக்களும் இருந்திருக்கிறது. ஏனென்றால் அதிமுகவை பொறுத்தளவிற்கு சரியான வேட்பாளர் அவரிடம் வசதி இருக்கிறதோ இல்லையோ, மக்கள் மத்தியில் வேட்பாளர்கள் என்றாலே அவர் மீது தனி மரியாதை வர வேண்டும். ஆனால் இந்த முறை மக்களவை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அறிவித்த சில முக்கியமான வேட்பாளர்களை தவிர மற்ற அனைவர்களுக்கும் தகுதி இல்லை என்று மறைமுகமாக அதிமுகவின் நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் ஆலோசனை கூட்டத்தில் பேசியிருப்பது மற்ற நபர்களையும் பாதிக்கும் விதமாக அமைந்திருக்கிறது. இதனால் அண்ணாமலை அவர்கள் கூறுவது போல் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அதிமுக பன்னீர்செல்வம் அவர்களது கையில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பிரச்சனைக்கு யார் காரணம் என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.